திருவாரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் வெளியேறுவதற்காக ஒரு வழியும் உள்ளே போர்வதற்காக ஒரு வழியும் இருக்கும். சில சுயநலவாதிகளின் கையூட்டல் காரணமாக வழிகள் அடைக்கப்பட்டு நோயாளிகள் நோய் தீர்க்க வர வேண்டுமே தவிர நோய்பட்டு உள்ள வராத நிலையில் அதன் சுவர்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த சுவர்களை உடனடியாக திறந்து நாலாபுறமும் உள்ள மக்களும் அந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, எங்கள் பகுதிக்கு எங்க புலிவலம் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை இல்லாம இருக்கு. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் புலிவலத்திற்கு அவசியம் வேண்டும். மகளிர் குழு நிறைய பேர் இருக்காங்க, 2500 பேர் இருக்காங்க. எல்லாரும் கடன் சுமையில இருக்காங்க, தொழில் கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பு வந்து வாரத்துக்கு 4 நாள் 3 நாளா இருந்து இப்ப 2 நாள் 1 நாளா வந்துருச்சு. பிரிச்சு கொடுத்த ஒன்னும் செய்ய முடியல. தயவு செய்து ஆண்டு முழுவதும் 100 நாள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற நிலைமையை நீங்க முதலமைச்சர் வந்தோன்னா செய்யணும். அதாவது இந்த கிராமம் சுமார் 1000 ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு பரப்பளவு உள்ள ஒரு கிராமம் இருந்து வருகிறது. அதற்கு ஒரு சில இடங்களில் மட்டும் சுமார் ஒரு 60-70 ஏக்கர் உள்ள பாசனம் உள்ள ஒரு இடத்திற்கு ரோடு சாலை வசதி இல்லாமல் இருந்து வந்தது. அந்த சாலை வசதி இதுக்கு முன்னால் இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் சிராதேவர் அவர்களால் பெரும் சிரமத்திற்கு இடையே அந்த சாலை வயல்வெளி சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சாலையின் வழியாக விவசாய இடுபொருளை கொண்டு செல்லவும், விவசாயிகள் செல்லவும், விவசாய தொழிலாளர் செல்லவும் மிகவும் சிரமமாக இருந்து வருகிறது. அதனை அந்த சாலையை மேம்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு வந்து இப்போ கஜா புயல் அடிச்சு இப்போதைக்கு 1.5 மாசம் ஆகுது. எந்த விதமான நடவடிக்கை இல்லை, எந்த விதமான ஒரு நிவாரணம் இதுவும் இல்லை சார். கேட்டாக்கா புலிகளை என்ன பாதிச்சிருக்குன்னு தான் கேட்குறாங்க. நீ உங்களை பார்த்த எப்படியும் மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. தமிழே தளிரே புறப்படுங்க, தன்மானம் காத்திட விடை கொடுங்க, பாரத நாட்டின் பண்பினை காக்க நிரந்தர மக்களே நிமிர்ந்திடுங்க. புறநானூற்று புதுமை பெண்ணே, புலிய விரட்டிய தாய் குலமே, நரிகுணம் கொண்ட கயவரின் ஆட்சி கவிழ்ந்திட நீங்க குரல் கொடுங்க. தமிழே தளிரே புறப்படுங்க, தன்மானம் காத்திட விடை கொடுங்க. உதய சூரியன் உதிக்கின்றார், நம் உண்மையை காக்க வருகின்றான். மத்தியில் ஆளும் மோடியின் ஆட்சியை கவிழ்த்திட நீங்க குரல் கொடுங்க. தமிழே தளிரே புறப்படுங்க, தன்மானம் காத்திட விடை கொடுங்க.